பாமகவுக்கு ஒரு சீட்டு ஷுவர். பாமகவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுப்பாரு. 10.5 வாரத்தில் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் உள்ள விரோதத்தில் தேமுதிகவை 2020 கலத்தியே விட்டார். இப்போ தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுப்புன்னு சொன்னாலும் அதை தட்டி கழிக்கக்கூடிய வேலையை தான் எடப்பாடி பண்ணுறாரு. காரணம், பாமகவும் தேமுதிகவும் ஒரே அணியில் இருந்து அது பொருந்தா கூட்டணியா தினகரன் எடப்பாடிக்கு எதிராக தேவைங்கிற அடிப்படையில் தான் அதுல கொண்டு வந்தாங்க. சசிகலா இன்னைக்கு வர முடியல. பட் பலமிழந்த சசிகலா அரசியலே வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. 21 சசிகலா வந்திருப்பாங்கன்னா ஒரு புதுசா நின்றுருப்பாங்க. சசிகலா மாதிரி முதுகலம் பக்க கோலையாட்டு விஜய் இருக்கிறாரு, ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா ரெட்டிகாரு, எல்லா மக்களுக்கும் தெரியும். அடி வாங்கிட்டு ஜனநாயகத்துல பேச முடியாம, கதற முடியாம, கத்த முடியாம இருக்கிறாரு. இன்னொரு சசிகலாவா இருக்கிறாரு. இன்னொரு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் இவருக்கு நம்ம தான் 8ஆம் தேதியே சொன்னோம். எடப்பாடி கூட இருக்கக்கூடிய தினகரன் கணக்கு மாதிரி தான். எடப்பாடி தோத்து போயிருவாரு, நம்மகிட்ட இருந்த கட்சி நம்ம கிட்டே மீண்டும் வரும். அப்படி சர்க்காரம் சொல்லணும், ஒரு சர்க்கிள் அப்படி வரும்ன்றதான் அவங்க கணக்கு. சசிகலா அம்மையார் கணக்கும் எடப்பாடி தோத்துட்டாருன்னா மீண்டும் நம்மள்கிட்ட ஏற்கனவே அவங்ககிட்ட வந்ததுதானே. கடுமையா பலகீனம் அடையும். விஜய் சசிகலா அம்மையார் காம்பினேஷன் வாய்ப்பு இருக்கு. விஜய் டிடிவி காம்பினேஷனுக்கு ஒரு வாய்ப்பு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம் சார். இப்போ மாநிலங்களவை தேர்தலுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே மாநிலங்களவை தேர்தல் நடக்குது. ஸோ 6 காலி இடங்கள். ஸோ கூட்டணி கணக்குகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதுல பார்க்கப்படுது. ஸோ இந்த 6 இடங்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப்படும்? திராவிட முன்னேற்ற கழகம் வசம் 4, அஇஅதிமுக வசம் 2 கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி கூட்டணி அமைய போகுது? பாமகவுக்கு ஒரு சீட்டு ஷுவர். பாமகவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுக்குறாரு. 10.5 வாரத்தில் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் உள்ள விரோதத்தில் தேமுதிகவை 2021 கலத்தியே விட்டுட்டார். இப்போ தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுப்புன்னு சொன்னாலும் அதை தட்டி கழிக்கக்கூடிய வேலையை தான் எடப்பாடி பார்ப்பார். காரணம், பாமகவும் தேமுதிகவும் ஒரே அணியில் இருந்து அது பொருந்தா கூட்டணியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அதுல பாமக முக்கியம். அவங்கள வச்சு எடப்பாடியில ஜெயிக்கணும், எதிர்கட்சி தலைவராகணுங்கிற அந்த இதுக்குள்ளதான் அவர் போறாரு. ஸோ அவரு ஒரு சீட்டு ராஜ்யசபாங்கிறது அன்புமணிக்கு கொடுத்துருவாரு. அடுத்த ராஜ்யசபா யாருக்கு கொடுக்குறாரு? அவரு 3ஆவது இடம் பெறுவாருன்னு ஒரு அணியை உருவாக்குறது காரணமா இருந்தது ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசனுக்கு அதற்கான பரிசாட்டு ஒரு ராஜ்யசபா கொடுப்பாரா? கோகுலேந்திரா யாதவ சமுதாயம் அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாரா? தம்பித்துறை அவரு மூத்த தலைவர், அவரு கொடுப்பாரா? இதுல கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு பார்வை இருக்கும். ஸோ கட்சிக்காரங்களுக்கு அதை கொடுக்க நினைக்கிறாரா? இன்னொன்னு என்ன செய்யறாருன்னு தெரியல. தேமுதிகவுக்கு அவரு ஏற்கனவே கொடுக்கல, இப்ப மீண்டும் கொடுக்கறதா சொல்றதும் ஒரு நாடகம் தான். ஆல்ரெடி கே.பி. முனுசாமி அவர்கள் தலைமை கழகத்துல அறிவிப்புலாம் செஞ்சிருந்தாரு. அது நாடகம் தான். அது கம்பல்ஷனுக்காக கூட்டணிக்கு ஆளு இருக்குன்னு காட்டுறதுக்காக கொடுத்தாரே தவிர உண்மையிலே தேமுதிகவை பாமக கூட வச்சுக்கிறதுக்கு அவருக்கு எண்ணம் கிடையாது. அது பொருந்தா கூட்டணியாகவும் அணிக்கே கெடுதலாகுங்கிறதா அவருக்கு கணக்கு. பாஜக காரங்க 4 பேர் பேசினா நீங்க பேசிட்டு போங்கிறத விட்டுருக்கிறாரு. ஸோ அவர் கையில கட்சிக்காரங்களுக்கு ராஜ்யசபா கொடுப்பாராங்கிறதா இப்ப கேள்விக்குறி. ஒருவேளை பாஜகவுக்கு நிர்பந்தம் ஜாஸ்தி இருந்தாலும் அவரு தேமுதிகவை தட்டி கழிக்க தான் பார்ப்பார். ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். அதை நோக்கிதான் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வாங்க, ஸ்ட்ராட்டஜியை அமைப்பாங்க. நீங்க ராஜ்யசபா ஒண்ணு பாமக கொடுத்து எதிர்கட்சிங்கிற அந்த பதவியை தக்க வச்சு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. பாமக பாஜக கூட இருந்த கட்சி. பாஜக கூட இருந்த அந்த கட்சி அதிமுக கூட்டணியில பாஜகவை மீறி இடம் பெறுது, முக்கியத்துவம் பெறுதுன்னா பாமக தான் முக்கியத்துவங்கிறது தேமுதிகவுக்கு தெரியாதா? எடப்பாடி பொறுத்தவரை பாமக தான் முக்கியத்துவங்கிறது தெரியாதா? சோ அவரு வன்னியர் ஓட்டு இதை மையமா வச்சு பண்றாரு. அவரே தோத்து போயிட்டாருன்னா அரசியல் என்ன ஆகும் அவருக்கு? அவரு எடப்பாடியில 93,000 ஓட்டுல 8,000 ஓட்டுல 19 கீழே இருந்தவர் 93,000 ஓட்டுல அசம்பிளில ஏறினதுனால தானே இந்த பெரிய ஒரு அரசியல் தலைவரா அவர் இருக்கிறாரு. சோ அதுக்கு காரணம் யாரு? வன்னியர் சமூகம். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வன்னியர்களின் பிரதிநிதியா அன்னைக்கு இருக்கிறது யாரு? ராமதாஸையும் தாண்டி அன்புமணி. சோ திமுக எதிர்ப்பு வன்னியர் பிரதிநிதி அன்புமணிங்கிறதுல அவரு அன்புமணி கொடுக்குறாரு. எனக்கு இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துல அன்புமணி என்ன பேசுனதெல்லாம்
என் கொள்கையில நான் இருக்கிறேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அன்புமணிக்கு வெயிட்டேஜ் கொடுத்து ராமதாஸோட கொடுத்துட்டாரு, பிரேமலதாவோட கொடுத்துட்டாருங்கிறது உண்மைதானே. உங்க கூட்டணியில இருந்த பிரேமலதாவுக்கு ராஜ்யசபா கொடுக்கல, மதிப்பு கொடுக்கலையே. எதிரணியில இருந்த பாமகவுக்கு தானே கொடுக்குறாரு. அதைத்தானே நான் பாமகவின் முக்கியத்துவம் எடப்பாடி கிட்டங்கிறத ஆதாரத்தோட சொல்றேன். சார் இப்போ இதுல இன்னொரு பஞ்சாயத்து வருமா ராஜ்யசபாவில்? இப்போ ஆல்ரெடி டிடிவி தினகரன் போட்டியிட மாட்டேன் அப்படின்னாரு. மறைமுகமாக பல கிசுக்கான செய்திகள் வந்தது. டிடிவி தினகரன் அவர்களுக்கு டிடிவி தினகரனால எடப்பாடி கிட்ட பார்கெயின் பண்ண முடியாது. பாஜக பார்கெயின் பண்ணி ஏதாவது பண்ணி கொடுத்தா உண்டு. ஓகே, கஷ்டம். டிடிவிக்கு எல்லாம் ராஜ்யசபா கஷ்டங்க, வாய்ப்பில்லை. ஓ, அப்போ அவர்களுடைய அரசியல் எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ இதுவே வந்து அரசியல் எதிர்காலம், நாளைக்கு இந்த அணி தோத்து போய் அதிமுகவோட தலைமை தனக்கிட்ட வரும்னு அவரு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஒருத்தரும் அந்த மாதிரி தங்களுடைய எதிர்பார்ப்புல தானே பயணிப்பாங்க. சார் இப்போ திமுக வசம் 4 அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அந்த 4ல வந்து எப்படி அவங்க வந்து பகிரளிப்பாங்க? தேமுதிகங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுக்க திமுக தயாரா தான் இருக்காங்க. தயாரா இருக்காங்க. ஆனா இப்போ ஏற்கனவே தொடர்ந்து இன்டாக்டா தொடரக்கூடிய அணிகள் வந்து அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? நாங்க உங்களுக்கு வந்து இத்தனை காலம் வந்து திருமாவளவன் வந்து கோவிச்சுட்டு என்ன செய்ய போறாங்க? கோவிச்சுட்டு என்ன செய்திருவாங்க? இவங்க வந்தா உங்களுக்கு 3க்கு 2 ஜெயித்தோம், அவங்க வந்தா 4க்கு 3 ஜெயிக்கலாம். 4 சீட்டு ஜெயித்த இடத்துல 5 சீட்டு ஜெயிப்பீங்க. ஓகே, அப்போ நீங்க முஸ்லீம் லீக் ஒரு சீட்டுமே ஜெயிக்கல. கம்யூனிஸ்ட் 2 சீட்டு தோத்து போனாங்க, இன்னொரு கம்யூனிஸ்ட் 2 சீட்டு தோத்து போனாங்க, டிசிகா 2 சீட்டு தோத்து போனாங்க. புதுசா ஒரு கட்சி வந்து அணி பலமாகும் போது எல்லா சீட்டுகளோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து அதிகமாகும். சீட்டை குறைச்சிடுங்கன்னா அவங்க கேட்கலாம். ஸோ அப்போ அடுத்து இன்னொன்று நீங்க சொல்வது போல ஆல்ரெடி ராஜ்யசபா பார்சல் அப்படின்னு சொல்லுவீங்க. சிதம்பரம் அவர்களுக்கு இந்த முறை மீண்டும் வழங்கப்படுமா? ஏன்னா அவர் தான் அப்பப்போ போய் அறிவாலயத்துல காத்து கிடந்தாரு. அப்படி சொல்ல முடியாது. காங்கிரஸுக்குன்னு அலாட் பண்ண முடியும். அதை காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தாலும் ஸ்டாலின் ஏத்துக்கிட்டு தானே போகணும். அது கட்சிக்கு தான் கொடுக்காங்களே தவிர இண்டிவிஜுவல் இல்ல. கொடுத்துருவாங்களா காங்கிரஸுக்கு இந்த முறை ஒரு சீட்டு ராஜ்யசபா? தொடர்ந்து பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. கடைசியா ஸ்டாலின்ட்ட அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கலாம். இப்படி வருதுங்கிறத பொறுத்து இருந்தா அதை பார்க்க முடியும். அப்ப மீதி 2 தன்னுடைய கட்சிக்காரர்கள் திமுககாரங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே சார், இப்ப கூட்டணி வேற என்ன மாதிரிலாம் மேக்சிமைஸ் அதுல மோடிக்கு வாக்களிச்ச சமூக வாக்காளர்களை கொண்டு வரதுக்கும் ஒரு வியூகம் அமைச்சு கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்க தயாரா இருக்கு அப்படின்றீங்க. அப்ப எம்எல்ஏ சீட்ஸ் வந்து இப்போ எப்படி விசிகாவுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு அதெல்லாம் ஒன்றும் திமுக அணிக்குள்ள ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. வெற்றி பெற்ற அணி ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்குது. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைன்னு சொன்ன போது எல்லா பிரச்சனைகளையும் ஸ்டாலின் ஒரு ஜோதி பாஸ் மாதிரி அதை டேக்கிள் பண்ணி தானே கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்பவும் காங்கிரஸ்காரன் பண்ண இந்த கூத்துக்கு கலைஞர்னா காங்கிரஸ் விரட்டி விட்டுருவாரு. கூடா நட்பு கேடா முடியும்னு ஸ்டாலின் சரி சான்ஸ் எடுக்காண்டான். ஜெயித்த அணி அதை கொஞ்சம் ராகுல் காந்தி போதுமான அரசியல் அறிவு இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. சிதம்பரம் கரெக்டா இருக்கிறாரு, எம்எல்ஏக்கள் கரெக்டா இருக்கிறாப்புல, மல்லிகார்ஜுன கார்கே கரெக்டா இருக்காப்புல. ஸோ நம்ம அதை அப்படி கேரி ஆன் பண்ணி கொண்டு போவோம். ராகுல் காந்தி மலிக்கு வருவாருன்னு கரெக்டா போறாரு. ஸோ அஇஅதிமுகவுக்கு இந்த 2 ராஜ்யசபாவுமே சரிவர கிடைச்சிருமா? ஏன்னா அவங்க 3 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன். போட்டி இருக்காது, ராஜ்யசபாவுக்குள்ள போட்டி இருக்கா? தெளிவா வந்துருங்களா? பாமக 3 எம்எல்ஏ உள்ள வராங்கல்ல. ஓகே, ஸோ பாஜகவோட 4 எம்எல்ஏக்களும் அதற்கு போட்டி இருக்காதுன்னு சொல்றீங்க. ஓகே சார், இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் நீங்கள் சாதித்து காட்டிய ஒரு விவகாரம். அவர்கள் 24ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பசுமொன்ல வந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்கிற மாதிரிலாம் தகவல்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்க பிஎம் ஓட்ட என்ன ரிப்போர்ட் கொடுத்தீங்க? வந்து அரசியல் என்ட்ரிலாம் கொடுக்க போறாங்களா? என்ன நடக்க போகுது சார்? சசிகலா விஷயம் நமக்கு வந்து மனிதநீதிக்கு மனிதன்னு நம்ம செயல்படுறதுதான். சசிகலாவுக்கு கள்ளர் சமுதாயம் மேல நமக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையும் உண்டு. சுதந்திரத்துக்காக பெரிய அளவு போராடி மக்கள் ஃபிளெச்சர் படம்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய பிரிட்டிஷ் சிப்டன், ஆயிரக்கணக்கான வேற நாட்டுக்காக எல்லா மக்களுக்காக பலி கொடுத்த ஒரு சமூகம். அந்த சமூகத்தை சேர்ந்த பல தலைவர்களும் கேப்பபிளா விட்டு வல்லத்தரசுல இருந்து பலரும், அழகு திருநாக்கரசு என்னோட நண்பர், ஜெயலலிதா ரொம்ப நிறைய லாகாக்களை வச்சுட்டு இருந்தாரு, ஒரு பத்திரிகையெல்லாம் திரும்ப நடத்திட்டு இருந்தாரு. அவரு சேந்தங்காடு துரைமாணிக்கம் சோமசுந்தரன் சொல்லக்கூடிய ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் கிராமப்புற பரம்பரை அதிகாரிகளை ஒழிச்சு அங்க வந்து சமத்துவத்தையும் கல்வி அறிவு கொண்டவர்களுக்குமான இது கொண்டு வந்த ஒரு சேந்தங்காடு துரைமாணிக்கம் சோமசுந்தரம், எஸ்டி சோமசுந்தரம். இப்போ எந்த அளவுக்கு அவர் மேல பட்டுதலோட
ஃபாலோ பண்ணி அவரை நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ஐயா வாண்டியார் அவர்கள் காமராஜ் கூட நின்னது தியாகம் வீரம். பொழைப்புக்காக காமராஜ் கூட நிற்கிறது வேற. மத்திய அரசையும் மாநில அரசையும் பிரதமரையும் சீஃப் மினிஸ்டர் எழுத்து காமராஜ் கூட ஆயிரக்கணக்கான லேண்ட் நிலபலம் கொண்ட ஒருத்தர் நிற்கிறாருன்னா அது வீரம் தியாகம் அப்படி நின்றவர் ஐயா வாண்டியார். அவர் மேல நம்ம மதிப்பு மரியாதையும் கொண்டவன் தான். ஸோ அண்ணன் சிவாஜி அவர் தமிழக முதல்வராக வரணும்னு நம்ம 84 அவர் தனி கட்சி தொடங்கும் போது அண்ணனை நம்ம ஆதரிச்சோம். இப்படி அந்த கம்யூனிட்டி மேல நமக்கு பற்றுதல் உண்டு. நம்ம பேசுறதெல்லாம் அந்த கம்யூனிட்டிக்கு எதிரானதுங்கிற மாதிரி யாரும் நினைச்சாங்கன்னா அது தவறு. நடராஜன் சின்ன அரசியல்கள் வந்து நமக்கு கோபத்தை உருவாக்கிச்சு. அந்த இடத்துக்குள்ள நடராஜனுக்கு எதிரான அந்த அரசியலா தான் நாம் அதை பார்த்தோம். அதுல அவங்களோட அரசியல் நடவடிக்கை வந்து இந்திரா காந்திக்கு ஆதரவாளர்களாட்டும் காமராஜுக்கு எதிராகட்டும் உள்ள அந்த அரசியலை அவங்க முன்னெடுத்தாங்க. அப்போ இந்த கட்டத்துக்குள்ள அவங்க ராகுல் காந்தியை வச்சு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணா மோடி பயந்துருவாருன்னு நினைச்சாங்க. ஓகே, அந்த இடம் நாம வந்து இவங்க பலம் பெறுறது இந்தியாவிலேயே நமக்கு நஷ்டம், தமிழ்நாட்டிலே நமக்கு நஷ்டம். இவங்க இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆட்கள். ஸோ இவங்களை விட்டு வைக்கிறது நமக்கு நல்லது இல்லைன்னு மோடி கிட்ட நம்ம ரிப்போர்ட் கொடுத்தோம். அதனாலதான் சத்யன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும்போதுன்னு சொன்னதே மீறி இவர் சுப்பிரமணிய சாமி சசிகலா தான் தமிழ்நாடுன்னு சொன்ன மாதிரி அது ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி இல்ல கணேசன் ஜி மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அவரு நடராஜனை மோடி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண முயற்சி பண்ணதை மீறி எங்க பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் எம்ஜிஆருக்கு பிறகு சசிகலான்னு சொன்னதை மீறி மோடி வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா என்னைக்குனாலும் இவங்க ராகுல் காந்திக்கு ஆட்கள் தான் எடுத்தாரு. அந்த இடத்துல தினகரனை செக்ரிகேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அண்ணாமலையின் பங்களிப்பு பெருசு. அண்ணாமலையின் பங்களிப்பு தினகரனை செக்ரிகேட் பண்ணி இந்த அணியில கொண்டு வந்ததுல பெருசு. அண்ணாமலை எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ஆபீசர். நம்ம ரூட்டு தான் அது. அது முகம் காட்டலைனாலும் நம்ம ரூட்டு தான் அது. தினகரன் பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்கு மக்கள் மத்தியில. அது மட்டும் இல்ல, தினகரன் எடப்பாடிக்கு எதிராக தேவைங்கிற அடிப்படையில தான் அதுல கொண்டு வந்தாங்க. சசிகலா இன்னைக்கு வர முடியல. பத்மாவதி அம்மா பில்ஸ் அந்த மேட்டர்ல ஒரு சிபிஐ கேஸ் கூட விழுந்திருக்கு. பட் பலமிழந்த சசிகலா அரசியலே வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. 21 சசிகலா வந்திருப்பாங்கன்னா ஒரு ஃபோர்ஸா நின்று இருப்பாங்க. நீங்களே சொல்லிருக்கீங்க டிடி தினகரன் வாய்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 15% வாங்கியிருப்பாரு டிடி தினகரன். அப்படிலாம் நன்றி ஹக்கீம், நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. அதைத்தான் இப்பவும் சொல்றேன். சசிகலா மாதிரி முதுகலம் பெற்ற கோலையாட்டு விஜய் இருக்கிறாரு, ஜான் ஆரிக்கசாமி, ஆதவ அர்ஜுனா ரெட்டிகாரு, எல்லா மக்களுக்கும் தெரியும். அடி வாங்கிட்டு ஜனநாயகத்துல பேச முடியாம, கதற முடியாம, கத்த முடியாம இருக்கிறாரு. இன்னொரு சசிகலாவா இருக்கிறாரு. இன்னொரு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் இவருக்கு. நம்ம தான் 8ஆம் தேதியே சொன்னோம். சோ இந்த புள்ளிக்குள்ள 21 அவங்க போர்க்கோலம் கொண்டு இருந்தா லேடி ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, முக்குலத்தோர் கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணவருங்கிற அந்த பெருமை எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஃபைட் பண்ணியிருந்தா நின்று இருக்கும். இப்போ முக்குலத்தோர் மையமா வச்சு அவங்க களத்துக்குள்ள வராங்க. அபிமானம் முக்குலத்தோர்கள் மத்தியில இருக்குது. பட் இவங்க பாதிக்கப்பட்டது வந்து 2021 முன்ன. தான் பாதிக்கப்பட்டதுக்கு 2021 அவங்க களமாடி இருக்கும். 71 குதிரையை ஓட விட்டுட்டு லாயத்தை பூட்டி என்னத்துக்கு இப்ப வராங்க. அவங்க கணக்கு என்ன இருக்கும்னா எடப்பாடி கூட இருக்கக்கூடிய தினகரன் கணக்கு மாதிரி தான். எடப்பாடி தோத்து போயிருவாரு, நம்மகிட்ட இருந்த கட்சி நம்ம கிட்டே மீண்டும் வரும். அப்படி சர்க்கரம் சுழலும், ஒரு சர்க்கிள் அப்படி வருங்கிறதா அவங்க கணக்கு. சசிகலா அம்மையார் கணக்கும் எடப்பாடி தோத்துட்டாருன்னா மீண்டும் நம்மள்கிட்ட ஏற்கனவே அவங்ககிட்ட வந்தது தானே. நீங்க யோசித்து பாருங்க, அரசியலே வேண்டான்னு ஜெயலலிதா சத்தியம் பண்ணி கொடுத்தவங்க தானே. அந்த சசிகலாவை தானே அத்தனை பேரும் 1999 பேரும் 99.999% அதிமுக காரனை ஏத்துக்கிட்டான். அப்போ அவங்களுக்கு அந்தஸ்து என்ன? அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல். மீண்டும் தோத்து போனா எல்லா அதிமுக காரங்களும் ஏற்றுக்கூடிய ஒரு தலைவராட்டு சசிகலா இருப்பாங்கன்னு தன்னை ஏத்துக்கிடுவாங்கிற நம்பிக்கையில அவர் போறாரு. எடப்பாடி தோத்தா தனக்கு வாய்ப்பு கிடைக்கிற நம்பிக்கையில தினகரன் வராரு. சோ இவங்கெல்லாம் அவங்க ட்ரீம்ஸ்ல போறாங்க, தப்பு இல்லை. ஒரு காலத்துல பெரிய இருந்தவங்க. இப்போ ஒன்ஸ் அவங்க தென் தமிழகத்திலையும் டெல்டாவிலையும் கேண்டிடேட்ஸ் போட்டாங்க அப்படின்னா ஏஐஏடிஎம்கேயோட வாக்கு மேலும் பலவீனம் அடைவது. கண்டிப்பா பலவீனம் அடையும். ஆல்ரெடி பலவீனமா இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த 2 பகுதிகள் கடுமையா பலவீனம் அடையும். விஜய் சசிகலா அம்மையார் காம்பினேஷன் வாய்ப்பு இருக்கு. விஜய் டிடிவி காம்பினேஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது மாதிரி, அது டிடிவி எடப்பாடி பக்கம் போனது மாதிரி, இப்ப விஜய் சசிகலா அம்மையார் காம்பினேஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், இப்போ நீங்க ஆல்ரெடி சசிகலா அம்மையார் விஷயத்துல சாதிச்சு காட்டீங்க. உங்களுடைய கருத்து தான் பிஎம்ஓல வந்து எடுபட்டுச்சு. அதே ஒரு ட்ரீட்மெண்ட் விஜய்க்கும் மோடி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லி தொடர்ந்து நீங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு வரீங்க. 2 ஆன்டி மோடி செக்மெண்ட்ஸும் இப்போ ஒரு சேர இந்த தேர்தலில் சந்திக்க போகுது அப்படின்னா
என்ன மாதிரியான எப்படி எப்படி நீங்க எதிர்கொள்வீங்க? அவங்க இன்னும் ஃபார்முக்கு வரட்டு. நம்ம வந்து we cannot do undo things. மோடிக்கு எதிராக அவங்க ராகுல் காந்தி பின்னாடி போனதுனால நம்ம மோடி கிட்ட சொல்லும் போது என்னைக்கு இருந்தாலும் இவங்க நமக்கு எதிரானவங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைச்சது. கட்சி ஆரம்பிக்கும் போதே நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி RSS மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடிக்கு எதிராட்டு வாரிசு அரசியல் ஊழல் ராஜீவ் காந்தி குடும்பத்துக்கு ஆதரவா விஜய் போனதுனால அந்த அடி விஜய்க்கு நாம கொடுத்தோம். மோடியும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட், we could rekindle it. மோடிக்கு தெரியாதது இல்லை, தெரிஞ்சதை நாம சொல்லும் போது அவரை எடுத்து இது பண்றாரு. இப்ப வந்து அரசியல் களத்துக்குள்ள சசிகலா ஒரு ஆளாகிறதுக்கான முயற்சி பண்றாங்க, தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அன்னைக்குள்ள காலகட்டம் வந்து சசிகலாவை சிஎம் அலோவ் பண்ணியிருந்தா 240 சீட்டு மோடிக்கு வர விட்டுருக்க மாட்டாங்க. 200 சீட் தான் வந்திருக்கும். இன்னைக்கும் அவங்க சிஎம்மா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கதை முடிஞ்சு போச்சு. நம்ம அது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வந்து சசிகலா அம்மையாருக்கு எதிராக நம்ம இனிமேல் ஒன்றும் நம்ம செய்ய போறது இல்லைங்கிற கருத்தையே வெளிப்படையா சொன்னோம். ஏன்னா நமக்கு நம்மளோட ஸ்டைலே ஜானாரிக்கு சாமி மாதிரி முதுகு பின்னாடி நின்று வேலை பார்க்கறது, கிள்ளி விடுறது, அந்த வேலை கிடையாது. சிங்கம் மறைஞ்சது சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது. நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது. நம்ம ஐயா தாளிங்க நாடார் தொண்டர் எதுனாலும் ஓப்பனா டிக்ளேர் பண்ணி தான் நம்ம கருத்துக்களை பண்ணுவோம். இப்பவும் நம்மளோட இது எடப்பாடி பழனிசாமி 29ல மோடியை ஏமாத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதா நம்ம பார்க்கறோம். அதே மாதிரி காங்கிரஸ் தான் நமக்கு எதிரி. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல இருக்கிறனால தான் ஸ்டாலின் எதிரிங்களை நம்ம தெளிவா சொல்லி தான் நம்ம போறோம். இப்பவும் சசிகலா ஒரு 0% இருக்கவங்க முயற்சி பண்றாங்க. நல்ல ஸ்டேச்சர் உள்ளவங்க. ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, முக்குலத்தோரை எம்பவர் பண்ணவங்க. விஜய் ஒரு ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய நட்சத்திர நடிகர். அவரு 500 கோடி ரூபாய் தாண்டின படங்கள்னா ரஜினிக்கு 3 படம் 500 கோடி தாண்டி இருக்கு. இவருக்கு வந்து இவரும் லோகேஷ் கனகராஜன் சேர்ந்து ஒரு படம் 500 கோடியிலையோ தாண்டி இருக்கிறாரு. அடுத்த படம் 500 கோடி தாண்ட வேண்டிய படம் மோடியை தேவையில்லாம எதிர்த்துட்டு ராகுல் காந்தியை தொங்கு சதையாட்டு ஒட்டுணியாட்டு ஊதுகுழலா இருந்ததுனால படத்தையே காணல. ஸோ மோடிக்கு எதிரான சக்தி தான் விஜய். சசிகலா அம்மையார் ஒன்றும் பெரிய சக்தியாளருக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. இனிமேல் இன்னும் அவங்கள போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது வந்து அது தார்மீகமா சரியா இருக்காதுன்றீங்களா? தார்மீகமா நியாயம் உணர்வுல சரியா ஒருபோதும் அவங்க என்டிஏ இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல வருவதற்கான சான்சஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நீங்க ஆல்ரெடி இப்போ சொன்ன அந்த பத்மாவதி எம்எல்ஏ தொடர்பாட்டு சிபிஐ அதுல வழக்கு தொடர்ந்ததே அதுக்கு ஆதாரம் தான். ஏற்கனவே நம்ம சத்திரியன் குருமூர்த்தியை மீறி தான் அது ஜெயித்தோம். சாக்கடை ஜலம் ஒன்னால வீடு தீப்பற்றி எரிப்பது அதை கொண்டுதான் அணிக்கணும்னாப்புல நான் மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாது. மீண்டும் இதை ஆணித்தரமா சொல்றேன், காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போயிடக்கூடாது என்ற எங்க கருத்துலதான் அந்த நடவடிக்கை அரசியல் ரீதியான மோடியின் லாபத்தை காட்டிச்சு. ஸ்டாலின் தனி ஆட்சி வர்றதுல மோடிக்கு நஷ்டம் இல்லை. காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போறது மோடிக்கு லாபம் இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த அரசியல் நகர்வுகள் இப்படிதான் இருக்கும். இங்க ஊர்ல கல்யாணராம பாண்டே, திருச்சியில திருநெல்வேலியில இருந்து ஒரு சகோதரர், இவங்கெல்லாம் நம்மளை வந்து விமர்சனம் பண்ணும்போது நாம அதனால வந்து நம்ம நிலைப்பாட்டில இருந்து சிறிதும் விலக மாட்டோம். எங்க நிலைப்பாடு மோடிக்கான இந்த நிலைப்பாட்டில தான் இருக்கும். இதைதான் மோடியும் ஏற்றுக்கிறார்கள். நாங்க உறுதியா இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு சசிகலாலாம் ஒன்றும் பெரிய ஃபால்ஸா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்குள்ள லெவல்ல அவங்க கண்ணி பண்ணியிருப்பாங்கன்னா ஜெயலலிதாவையும் தாண்டி வந்திருப்பாங்க, இன்னைக்கு வர சிஎம்மா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பயங்கரமான மோடிக்கு எதிராக இந்தியா ஃபுல்லா அரசியல் பண்ணுவாங்கங்கிற அந்த சூழ்நிலை எல்லாம் போயிட்டு. ஏன்னா ஏற்கனவே ஐயாமா நடராசன் மிகப்பெரிய திறமசாலி, முலாயம் சிங் யாதவையும் கன்சிராமையும் இணைச்சு வச்சு யூபிலேயே பாஜகவை தோற்கடிச்சு காட்டினவர். ஸோ அவருக்கு திறமையும் நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அவர் பண்ண விஷயங்கள் வந்து நமக்கு சரியா அமையல. அவரு முள்ளிவாய்க்கால் முற்றத்துல 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழனுக்கு படத்தையே வைக்காதது, இதெல்லாம் நமக்கு அது எதிராக வந்தது. நம்ம அதுக்குள்ள நம்ம இன்ஃப்ளூயன்ஸையும் நம்ம நாலேஜ் ஒர்க்கையும் நம்ம கான்டாக்ட்களையும் பயன்படுத்தி மோடிக்கு எது நன்மைங்கிற அடிப்படையில் நம்ம அன்னைக்கு செய்தோம். இன்னைக்கு சசிகலா அம்மையார் வந்து அவ்வளவு பெரிய சக்தியாட்டு நம்ம பார்க்கல. பார்ப்போம் எந்த அளவுக்கு வராங்கிறத பார்ப்போம். விஜய் ஆபத்துன்னு நம்ம பார்க்கணும் இப்போ. ஏன்னா விஜய் டேஞ்சரஸ். ஸோ விஜய 26க்குள்ள கிராக் டவுன் பண்ணி உண்டு இல்லைன்னு பண்ணாதான் 29ல ராகுலுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு சக்தியை பல மடக்க செய்ய முடியும். விஜய நமக்கு பல இலக்கு நோக்கம் அல்ல, ராகுலுக்கு சாதகமா 29 வரக்கூடிய ஒரு சக்தியை அடிச்சு நொறுக்கி காலி பண்ணணும். ஞானாரிக்கசாமி நாயுடுகாரு உன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தப்பா போச்சுப்பா, அடி வாங்கிட்டேன்.
நிச்சயமா சார், சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேரில் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.